வெல்கம் டு ஸ்கார்லோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் ஹேர் ஆயில் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது நாங்கள் ஒரு 8 வருஷமாக இந்த எண்ணெயை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. எப்படின்னா முடி உதிர்வு வந்தது கிடையாது, முடி முறிகிறது இருக்காது, அடர்த்தியாக வளரும், கருகருன்னு வளரும், நீளமாக வளரும், அப்புறம் இளநரை வராது, பொடுகு தொல்லை அந்த அளவுக்கு இருக்காது. அப்புறம் எங்கள் குழந்தைங்களுக்கும் நாங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் காய்க்க முடியல அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு காய்ச்சி தரோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 லிட்டர் தேங்காய் எடுத்துக்கலாம். அந்த தேங்காயில் அரைச்சி வச்ச மருதாணி இலையை போட்டுக்கலாம். நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மருதாணி போட்டதுனால அது கொஞ்சம் பொங்குது. நீங்கள் அந்த எண்ணெய் லைட் சூடாக இருக்கும்போதே அந்த மருதாணி இலையை போடலாம். இப்போது வெட்டி வேர் போடலாம். வெட்டி வேர் நல்லா ஜடகணங்காக இருக்கும். இதே மாதிரி முடியும் ஜடகணங்காக நல்லா க்ரோத் இருக்கும். நீங்கள் இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸை நான் சொல்கிறேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெற்றிலை, கற்பூரவள்ளி, சின்ன உள்ளியும் பூண்டையும் நச்சு எடுத்துக்கணும். கருஞ்சீரகம், வெந்தயம், ஜீரகம், மருதாணி இலை, கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் போட்டு ப்ளஸ் கொஞ்சம் இந்த ஆயில் மெருகூட்டுறதுக்காக மறிக்கொழுந்துன்னு சொல்கிற இலையும் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா சேர்க்கண்டாம். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு செம்பருத்தி பூவெல்லாம் நல்லா போட்டு அந்த எண்ணெய் நல்லா கொதித்து அதில் உள்ள எசன்ஸ் இறங்குறது நமக்கு தெரியும். இந்த எண்ணெய் காய்க்கும் போது எங்கள் வீட்டுக்குள்ளே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு துண்டு ஆலுவேரா பெரிய துண்டாக எடுக்கணும். அதை நீளமாக வெட்டி போடணும். போட்டு அதில் உள்ள எசன்ஸும் இறங்கிறது வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயை நல்லா காய்க்கணும். இது காய்ச்ச உடனே எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதை 2 நாள் அப்படியே ஆற விட்டு நல்ல ஒரு வடிகட்டியில் வச்சு அரித்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு நம்ம தேய்ச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக முடி உதிர்வை நிப்பாட்டும். முடி அடர்த்தியாக வளரும், நரமுடி இளநரை போகும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களால் செய்ய முடியலன்னா நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் ஒரு பிக் கொடுத்துருக்கேன். அந்த பிக்கில் என்னோடய முடியை பாருங்கள். நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் எனக்கு இந்த அளவுக்கு முடி வளர்ந்து. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.